இந்த வீடியோ பாருங்க, இவ்வளோ கூட்டம் எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இது ஜாப் தேடி போன கூட்டம் தான். இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. மேபி இங்கே வந்து கூட்டம் பாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு 25% இருக்கலாம், இல்லை 10% கூட இருக்கலாம். சில பேர் எப்படியும் கூட்டமாக இருக்கும், போக வேணாம்னு நினச்சி வீட்டில் இருந்திருக்கலாம். இல்லை சில பேருக்கு இப்படி ஒரு ஜாப் பேர் நடக்கிறதே தெரியாமல் இருந்திருக்கலாம். முன்னெல்லாம் படித்தா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்தா தான் தெரியுது அதெல்லாம் பொய்ன்னு. ஏன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் ஒரு டிகிரியாவது வாங்கினவங்களா இருப்பாங்க. படிப்பு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்தாலே புரியும். ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் மெயினே படிப்பாக தான் இருக்கும். நம்ம சைடில் வேணால் நம்ம ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா மெயினாக நீ படிக்கணும், ஸ்போர்ட்ஸ்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் படித்தாலும் வேலை கிடைக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கில்லை கற்றுக்கவும் நிறைய போட்டி வந்துருச்சு. இத்தனை பேர் அங்கே ஜாபுக்கு போயும் மோஸ்ட்லி யாரையும் இன்டர்வியூ பண்ணல அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. எல்லாரையும் ரெஸ்யூம் வாங்கி வச்சுட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அது வந்து லோயலா காலேஜில் நடந்த ஒரு ஜாப் ஃபேர். இப்போது மேபி அந்த சர்க்கிளில் வந்து பர்சன்ஸ் வந்திருப்பாங்க, அதுக்கே அவ்வளோ கூட்டம். இன்னும் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஜாப் ஃபேர் வச்சா இன்னும் எவ்வளோ கூட்டம் வருமோ, எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி ஜாப்ல இருந்தீங்கன்னா அந்த ஜாபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல், இந்த ஜாப் எனக்கு பிடிக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாமல், அட்லீஸ்ட் நம்மகிட்ட ஒரு ஜாப் இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. சீரியஸ்லி சைனிங் ஆஃப்.